வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் 27 கரூரில் நடந்த அந்த விஷயம், அவர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி, அங்கு நடந்த பெருந்துயரம், 41 பேர் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை, இது எல்லாமே நம்ம மனசுல சாகிற வரைக்கும் இருக்கும். எப்படி ஒரு ஊரை சொல்லும் பொழுது அந்த ஊர் பற்றிய சில நினைவுகள் வருமோ, அதே போல கரூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் இப்ப இனிமேல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நினைவுக்கு வருவது 41 பேர், நடிகர் விஜய், தாவேகா, பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு இப்படிங்கிற விஷயமா தான் இருக்கும். சரி, கோர்ட்ல விஜய கிழின்னு கிழிச்சிட்டாங்க, நார்னரா கிழிச்சிட்டாங்க. விஜயை பற்றியும் விஜய் கட்சியை பற்றியும் விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பற்றியும் கேள்வி கேட்கிறாங்க. இதுல மாவட்ட செயலாளரை தலைமறைவாக இருந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனையும் பவுன்ராஜ் உள்ளிட்டவர்களையும் கைது செய்திருக்கு போலீஸ். இங்க கோர்ட்ல புஜி ஆனந்துக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது தர முடியாதுங்கிற விஷயத்தை நோக்கி காவல்துறை தரப்பு தரக்கூடாதுன்னு வாதாடிட்டு இருக்கும்போது இந்த புஷி ஆனந்த் தரப்புக்கு தரப்பினர் புஷி ஆனந்துக்கு அவர் ஜாமீன் வேணும்னு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது வைத்த ஒரு விஷயம்தான் அதிர்ச்சிக்குள்ளானது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பானவர். அவரை தான் நீங்க கைது பண்ணிட்டீங்களே, அவர் தான் முழு பொறுப்புக்கு சொந்தக்காரர், அப்புறம் புஷி ஆனந்தை ஏன் கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டது தான் இங்க பல வருத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கு. உங்கள் கட்சியினுடைய ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர்களை அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு கைதாகி இருக்கிற சமயத்தில் கை கழுவி விடுவது நியாயமா? உங்க கட்சியில ஒரு வழக்கறிஞர் டீம்னு இருந்து தாவேகாவுக்கு சம்பந்தப்பட்ட எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த வக்கீல் அணி தீர்த்து வைக்க வேண்டாமா? சரி, இப்ப விஜய் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல விஜய் இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதே போல அந்த விஷயத்துக்கு நான் தனியா வரேன். ஆனா இப்ப திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், திருச்சி மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, KN நேரு உள்ளிட்டவர்கள் அப்படியெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அதே போல நெல்லை அப்படின்னு சொன்னாக்க, மதுரை அப்படின்னு சொன்னாக்க, அந்தந்த கட்சிகளுக்கு உண்டான முக்கியஸ்தர்கள் அந்த மாவட்டத்தில் பெரும் பங்கு ஆற்றி கொண்டிருப்பவர்கள் வந்துருவாங்க. விஜய் அவர்கள் செய்ய தவறிய இடம் இதுதான். அதாவது ஒன்று, விஜய் தனக்கு வந்திருக்கிற அந்த கூட்டத்தை மரத்தில் அங்க மாடியல்ல மொட்டை மாடியலன்னு தொங்கிட்டு இருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டத்தை விஜய் அவர்கள் கண்டிக்கவில்லை. ஏன் கண்டிக்கல அப்படின்னா, அதை இவர் ரசிக்கிறார். எனக்காகவா இப்படி தொங்குறீங்க, என்னைய பார்க்கறதுக்காகவா இப்படி கூட்டம் அப்படின்றத ரசிக்கிறார். அவருடைய உளவியல் சிக்கல் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அப்படி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கண்டிச்சிருந்தாருனாக்க அவங்க இறங்கியிருப்பாங்க, உடனடியா இறங்கியிருப்பாங்க அந்த ரசிக சிகாமணிகள். 2வது பாயிண்ட், அவர் திருச்சிக்கு போனாரு, போயிட்டு வந்துட்டாரு. திருச்சியில மாவட்ட செயலாளர் யாரு, மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் யாருன்னு சொல்லி கொஞ்சம் அந்த பஸ் மேல ஏற்றி திருச்சி அந்த அவருடைய கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாக்க, ஓ அண்ணனுடைய பிரதிநிதியா இங்க ஒருத்தர் இருக்கிறார், விஜய் அண்ணாவுடைய பிரதிநிதியா இங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா திருச்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, மதுரை மாநாடாக இருந்தாலும் சரி, அரியலூர் கூட்டம், நாகப்பட்டினம் கூட்டம், திருவாரூர் கூட்டம், நாமக்கல், இப்ப இந்த விஷயம் கரூர், எங்கேயுமே அவர் மாவட்ட பிரதிநிதிகளை, மாவட்ட முக்கியஸ்தர்கள் அப்படின்னு யாரையுமே காட்டல. தன்னுடைய முகம் மட்டுமே 234 தொகுதிகளையும் ஜெயிக்க வைக்கும்ங்கிறதுல அவர் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார், ஒரு முட்டாள்தரமான முடிவெடுத்திருக்கிறார். ஆனா ஒரு கட்சி கட்டமைப்பு உள்ளார வரணும்னா அங்கங்க மாவட்ட செயலாளர்கள் இருக்கணும். அந்த மாவட்ட செயலாளர், இப்ப நமக்கு கரூர் மாவட்ட செயலாளர் பேரு மதியழகன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் கரூரில் நடந்த இந்த அதிபயங்கர சம்பவம். இல்லாட்டினா அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, இல்லாட்டினா நமக்கு அவர் பெயர் கூட தெரிஞ்சிருக்காது.
ஆக முதல் கட்டமாக அவர் இன்னும் 1 மாசத்திலேயோ 2 மாசத்திலேயோ விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு மக்களை சந்திப்பதற்கு வராரு அப்படின்னாக்க விஜய் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம், எந்த ஊருக்கு வருகிறாரோ அந்தந்த மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் இப்படியான அந்த குரூப்பை, அந்த டீமை அவங்க மேலே கொண்டு வந்து விஜய் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி அறிமுகப்படுத்தினாதான் அந்த ஊரில் இருக்கிற ரசிகர்கள் அந்த ரசிகர்களெல்லாம் தொண்டர்களாக மாறுவார்கள். ஏப்பா நாளைக்கு வந்துருங்கப்பா, ஆனால் என்னென்ன ஏதாவது விஷயம் இருக்கா, ஏதாவது வேலை இருக்கானே, தலைவர் ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு சும்மா ஒரு கூட்டத்தை போடுவாங்க. ஒரு 4 பத்திரிகை அங்கே வாங்கி போடுவாங்க, ஒரு டிவியை வைப்பாங்க. அந்த கட்சி ஆஃபீஸில் வந்து போயிட்டு அப்படின்னு உறுப்பினர்கள் இருக்க 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 ஒரு கட்டமைப்புக்குள்ளார மாவட்ட செயலாளரும் வருவாங்க, உறுப்பினர்களும் வருவாங்க. விஜய் தன்னுடைய அடுத்த கட்டத்தில் எப்போ பிரச்சாரம் செய்தாலும் கூட நடிகர் விஜய் அவர்கள் தலைவர் விஜயாக மாறும்போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், பொருளாளர்கள் முதலானவர்களை வேன்ல ஏற்றி, அல்லது இனிமே வேன் கிடையாதுனாக்க வேற எங்கேயோ மேடையில் ஏற்றி அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களை அந்தந்த மாவட்ட மக்களுக்கு, ரசிகர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தணும். என்னுடைய சார்பா, நம்ம கட்சியினுடைய சார்பா இவங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத விஜய் தெல்ல தெளிவாக தெரியப்படுத்தணும். அப்பத்தான் நாளைக்கு இது மாதிரியான ஏதாவது ஒரு கூட்டம்னாக்க மாவட்ட செயலாளர் அப்படி கூட்டத்தில் நின்னாலே ஏப்பா ஓரமா போகப்பா அப்படின்னு சொன்னாக்க அதற்கெல்லாம் அவர்கள் கட்டுப்படுவார்கள். இல்லாட்டின்னா மாவட்ட செயலாளர் யாருன்னே தெரியாம அங்க வர ரசிகர் குஞ்சுமணிகளை வச்சுக்கிட்டு எதுவுமே விஜய் அவர்கள் பண்ண முடியாது. விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில செயல்படுத்தி சீர்படுத்தி மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கிற பொறுப்பாளர்களை தயவு செய்து அறிமுகப்படுத்தி அவர்கள் குறித்த விஷயங்களை பேச வேண்டும். இதை விஜய் செய்வாரா? வணக்கம்.